இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரோஜா செடியை ப்ராப்பராக எப்படி நடவு பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு ரோஜா செடி வளராமல் போகிறதும் பட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். இது மார்ச் டு ஜூன் வந்து நர்சரியிலேருந்து ஆக்சுவலாக வாங்கக்கூடாதுன்னு தான் ரோஜா செடி சொல்லுவாங்க. ஏன்னா சம்மர் சீசன் சொல்லிட்டு ஆசை யாரை விட்டது. நான் போகலனாலும் வீடு தேடியே வந்திருந்தது வண்டியில். ரொம்ப அழகாக இருந்தது. இது பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் நான் வாங்கியிருந்தேன். 120 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. நல்லா லெமன் கலர் எல்லோவில் இருந்தது. ஸோ இதை இப்போ நான் நடவு பண்ணுறது வந்து வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு. முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வாங்கின உடனே நம்ம நர்சரியிலேருந்து வாங்கின உடனே வைக்கிறது தான். அதை மட்டும் பண்ணாதீங்க. 1 வீக் குறைஞ்சது வைங்க, இல்லை 5 நாளாவது வைங்க அட்லீஸ்ட். ஸோ இதை நான் இப்போ வந்து 10 இன்ச் வரைக்கும் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு நர்சரியிலேருந்து 80 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு அடியில் நான் சார்கோல் சேர்த்துக்கிறேன். சார்கோல் சேர்த்துட்டு நார்மலாக உரம் மண் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தொழு உரம் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு மண்புழு உரம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு NPK, நர்சரியில் கேட்டாலே இது கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஷெல் ஃபெர்டிலைசர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு சாம்பல் சேர்த்துக்கோங்க. சார்கோல் நான் ஆல்ரெடி சேர்த்துருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் இடிச்சிட்டு பவுடர் ஆக்கி இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அடியிலேயே கொடுத்துட்ட பிறகு அடி உரமாக இதை கொடுத்துட்டு நீங்கள் செடியை வந்து நடவு பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் இந்த பவுச்சிலேருந்து செடியை வந்து அந்த மண்ணை உடச்சி விட்டுட்டு வைப்பாங்க. நான் பொதுவாக வச்சதுலேருந்து அந்த மண்ணை உடைக்க மாட்டேன். அந்த மண்ணை உடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேர் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போதும். நல்ல மண் வந்து நமக்கு அப்படியே நமக்கு பொல பொலன்னு ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற தண்ணியை வந்து எப்சம் சால்ட்டை வந்து டைல்யூட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். அது வந்து நம்ம கொடுக்கறதுனால இதுக்கப்புறம் வர துளிர் வந்து நல்லா பச்சை பசேல்னு துளுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செடியை நடவு பண்ணிட்ட பிறகு அதில் இருக்க ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ரோஸ்லாம் கட் பண்ணாதான் நமக்கு புது துளிர் வர்றதுக்கு வந்து ஃபாஸ்ட்டான க்ரோத்தாக இருக்கும். இதை நான் வச்சு வாங்கும் போது வந்து இந்த அளவுக்கு துளிர் வரல. 1 வாரம் நான் வச்சதுக்கு அப்புறமாலே வந்து நமக்கு ரோஸ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே தண்டுலேருந்தே நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் செடி எப்படி நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு ஹோம்மேட் ஸ்ப்ரே வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கான வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.